ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாட்களில் நாம் தியானித்து வருகிறோம். பரிசுத்தவான்களின் விண்ணப்பத்தை குறித்து நாம் தியானிக்கிறோம். வேதம் நமக்கு சொல்லுகிறது, 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய தாபர ஸ்தலத்திற்கு தேவரீர் உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் எழுந்தருளும். தேவனாகிய கர்த்தாவே, உமது ஆசாரிய ரட்சிப்பை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் நன்மையிலே மகிழுவார்களாக. தேவனாகிய கர்த்தாவே, நீர் அபிஷேகம் பண்ணினவனின் முகத்தை புறக்கணியாமல் உம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கிருபைகளை நினைத்தருளும். இங்கே சாலமோன் விண்ணப்பிக்கிற காரியங்களை நாம் இங்க பார்க்கலாம். நாம் இந்த 41ஆம் வசனம் 42ஆம் வசனம் மாத்திரல்ல, 4ஆம் வசனத்திலிருந்தே அவர் தன்னுடைய விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அப்படியெல்லாம் சொல்லிட்டு கடைசியில அவர் 35ஆம் வசனத்திலிருந்து அவர் பாவ அறிக்கை ஜெபம் செய்கிறார். 37ஆம் வசனத்துல சொல்லுகிறார், நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம், இதனால எங்களை சிறையிருப்புக்குள்ள வச்சிருவேன் நீங்க சொன்னீங்க. ஆனா நாங்க உங்க ஆலயத்தை நோக்கி கையெடுத்து விண்ணப்பம் பண்ணும்போது நீங்க எங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவீங்கன்னா சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இப்பொழுதும் நீர் உம்முடைய தாபர ஸ்தலத்துக்குள்ள உம்முடைய வல்லமை விளங்கும் பெட்டியோடு எழுந்தருளும் என்று விண்ணப்பிக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி முடித்ததான சூழ்நிலையிலே அவர் ஜெபிக்கிறதான ஜெபம் தான் இந்த ஜெபம். அவர் சொல்லுகிறார், உம்முடைய தாசனாகிய நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு நீர் ஏற்படுத்தின உம்முடைய கிருபையை நினைத்தருளும் என்று சொல்லுகிறார். இதே வசனத்தை நம்ம சங்கீதம் 132:8 கூட நாம் இதை வாசிக்க முடியும். அப்படி ஜெபித்த உடனே 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற பொழுது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாது இருந்தது. அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் பண்ணுகிற விண்ணப்பம் தேவனுடைய பார்வையில உகந்ததா இருக்கும் பொழுதுதான் நாம் ஏறெடுக்கிற பலிகளை விண்ணப்பங்களை அவர் அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அவருடைய மகிமையினால் நம்மை நிரப்புகிறவராய் இருக்கிறார். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலையும் நாம் இதை வாசிக்க முடியும். ஆசரிப்பு கூடாரத்துல எல்லா வேலைகளையும் செய்து முடித்த பின்பு அங்க ஒரு மகிமையின் மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினதை அங்கே பார்க்க முடிகிறது. இதனாலே மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள பிரவேசிக்க கூடாமல் இருந்ததை நம்ம அங்க வாசிக்க முடியும். 33ஆம் வசனம், இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் சொன்ன எல்லாவற்றின்படி செய்து முடிக்கும் பொழுதுதான் நாம் தேவ மகிமையை காண முடியும். ஒருவேளை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கலாம், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாருடைய கண்கள் அதை ஏகமாய் காணும், இதெல்லாம் நாம் வாக்கு தத்தங்களாய் வாசிச்சிருக்கலாம், நாம் பெற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனா அவர் சொன்ன வார்த்தையின்படி நாம் செய்யும் பொழுதுதான், செய்து முடிக்கும் பொழுதுதான் தேவ மகிமை வெளிப்படுகிறதை நாம் காண முடியும். நோவாவை குறித்தும் வாசிக்கிறோம், கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். அங்கே அவர் சொன்ன பிரகாரமாகவே அங்கே மழை பெய்ய தொடங்கிட்டு நாம் அதை அங்க பார்க்க முடியும். அதே போல மலையிலே மோசேக்கு காண்பித்த மாதிரியின்படியே மோசே எல்லா வேலைகளையும் செய்து முடித்தான். அதே போலத்தான் 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், தாவீதுக்கு வாக்கினால் சொன்னதை சாலமோனுடைய கையினாலே நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் கிருபை கொடுத்த பொழுது, அவன் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தும் பொழுதுதான் அவர் அந்த பலிகளை அங்கீகரித்து தேவ மகிமையினால் அங்கே ஆலயத்தை நிரப்புகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆசாரியர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிற நாம், அவருடைய ஊழியத்தை செய்யும்படியா அழைக்கப்பட்டிருக்கிற நாம், தேவ சமூகத்திலே தேவ மகிமை இல்லாத ஒரு ஆராதனை ஆராதித்து கொண்டிருப்போமே. ஆனால் நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவர் நமக்கு சொன்ன காரியங்களை நாம் செய்து முடித்திருக்கிறோமா, இல்லை எதிலையாவது நாம் தவறி இருக்கிறோமா, அதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும்.
ஒருவேளை கர்த்தர் நமக்கு சொல்லிய காரியங்களிலே நாம் தவறி இருப்போமேயானால் இந்த புதிய ஆண்டிலே அதை செய்ய நாம் அர்ப்பணிப்போம். நம்முடைய ஊழியத்துல, நம்முடைய வாழ்க்கையில தேவ மகிமையை காண கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எங்களோடு இடைப்பட்ட நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நீ சொன்ன காரியங்களை செய்து முடிக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நோவாவை போல, மோசேயை போல, சாலமோனை போல நீர் எங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை, நீர் எங்களுக்கு கொடுத்த வேலையை செய்து முடித்த ஒரு உத்தம ஊழியக்காரனாய் இந்த பூமியில காணப்பட எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவீராக. உங்க மகிமையை இந்த பூமிக்கு கொண்டு வருகிறவர்களாய், அதற்கு எங்களை பாத்திரவான்களாய் மாற்றுவீராக. உடைய கரங்கள்ல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.